அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் சீக்கிரமா நிறைவேற வேண்டுமா? நீண்ட நாளாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறதா? எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் வேற வேற தேவைகள், ஹலாலான தேவைகள் எல்லாம் நீண்ட நாளாக ஈடுபட்டு கொண்டிருந்தால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாபில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக ஒரு விடயம் இருக்கிறது. என்னென்னு கேட்டால், அழகான முறையில் உழு செய்து கொண்டு 2 ரக்காத்து தொழ வேண்டும். அந்த 2 ரக்காத்துல முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு 10 தடவை குல்யா ஐயுல் காஃபிரூன் சூராவை ஓத வேண்டும். அந்த ரக்காத்தை தொழுது முடிக்க வேண்டும். இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு குல்ஹு அல்லாஹ் ஆது சூராவை 10 தடவை ஓத வேண்டும். இவ்வாறு தொழுது இரண்டாவது ரக்காத்தை பரிபூர்ணமாக தொழுது சலாம் கொடுத்ததற்கு பின்னால் மறுபடியும் மீண்டும் ஒரு சுஜூது செய்து அந்த சுஜூதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 10 தடவை ஸலவாத் சொல்வதோடு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று 10 தடவை ஓதிவிட்டு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார் என்றும் 10 தடவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்டால் தேவைகள் நிறைவேறும் என்பதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆபிதீன்களுக்கு அல்லாஹ்வை நல்ல முறையில் வணங்கக்கூடிய அந்த ஆபிதீன்கள், எக்காலம் எந்நேரமும் அல்லாஹ்வுடைய நினைப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லி அது அறிவுரை என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை நாங்களும் முயற்சி செய்து பார்ப்போம். உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த முயற்சியை கொண்டு அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஹலாலான ஆஜத்துகளையும் இந்த துன்யாவிலும் ஆகிரத்திலும் சீக்கிரமாக நிறைவேற்றி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.